ஸோ ஹே கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு புது ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கலான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நார்மல் பிளேஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து மாதவரம் கிட்டே போக போகிறோம். மாதவரத்தில் என்ன லொக்கேஷன்னு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ லெட்ஸ் சி அது எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், போய் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபிக்கல் ஸ்பாட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இதை கண்டினியூ பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்பாட்ஸை கண்டுபிடிச்சி போட. அப்படி இல்லைனா நம்ம நார்மல் ட்ரெக்கிங் வீடியோஸையும் நான் போடுறேன். ஸோ இது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. லெட்ஸ் சி. உங்கள் கமெண்ட்டை கீழே போட்டுருங்க வீடியோ பார்த்து. இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது, இல்லை அது போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ப்ரொசீட் பண்ணுவோம். அப்படியே இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இந்த சப்ஸ்கிரைபு, அப்புறம் இந்த கமெண்ட்டு, இந்த பெல் ஐக்கானு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு பண்ணி விட்ருங்க. நல்லா பண்ணிவிடுவீங்கன்னு தெரியும், பண்ணி விட்ருங்க. 1 hour later. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த மாதவரம் பாட்டில் ஷேப் வந்திருக்கோம். நீங்கள் நேராக பார்க்குறது அந்த பாட்டில் ஷேப் பில்டிங்கு. ஸோ இப்போ வந்து சரியான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணாமல், அலோவ் பண்ணாமல் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் பில்டிங்கோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியும். நான் இன்னும் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேன்றனால நிறைய பேர் இங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கிரவுண்டுக்கு நடுவில் தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைம், இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ் டைமில் வெளில வர்றது தவிர்த்துருங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கேயா டைம் கிடச்சிதுன்னா மாதவரம் சைடு வரீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங்க்கு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே தூரத்தில் வந்து ஹார்ஸ்லாம் பார்க்கலாம். ஜூம் பண்ண முடியுதான்னு தெரியல. ஹார்ஸ் ட்ரைனிங்காக பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லெட்ஸ் சி. இது இந்த இடத்துல தான் வந்து பில்டிங் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ்ன்னு போட்டு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. மில்க் ப்ராஜெக்ட் போட்டு கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இடம். ஸோ இல்லை 1963 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 1963 கட்டப்பட்ட ஒரு பில்டிங். ஸோ இது எது உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவின் காலனிக்குள்ளே இருக்குது. மாதவரம் மில்க் காலனிக்குள்ளே இருக்க ஒரு பில்டிங்கு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மில்க் பாட்டிலோட ஷேப்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெளியே இருந்து வரவங்களுக்குலாம் வந்து அலோட் கிடையாது. ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது உள்ளே. நான் சைட்ஸ்லலாம் உங்களுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ நாங்கள் எங்கே எதுக்கு வந்தோன்னா, இது வந்து ஒரு மான்யூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி இது கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இதுதான் உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே குடோன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே போகிறதுக்கு உங்களுக்கு படிக்கட்டுலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும். சும்மா நம்ம வெளில இருந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இது இந்த ஆர்ட்ஸ் ட்ரைனிங் யூஸ் பண்ணுறதுலாம் சில பொருட்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க குடோன் மாதிரி. இந்த பில்டிங்க்கு வந்து ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி இல்லை. பட் இருந்தாலும் 1965 தான் வந்து மாதவரம் மில்க் காலனி வந்து உருவாச்சு. நம்ம ஃபார்மர் சிஎம் காமராஜர் அவர்களால் திறக்கப்பட்டது தான் மாதவரம் மில்க் காலனி. ஸோ அந்த பீரியடுக்கு முன்னாடி 1963 வந்து இந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. நார்த் சென்னை சைக்கிளிங் ட்ரையல்ஸ்னு சொல்லி ஒரு புக்கு ரிலீஸ் ஆகிருந்தது 2020. அந்த புக்கில் வந்து இந்த பிளேஸை பார்த்தின இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் அந்த நார்த் சென்னையில் இருக்க லொக்கேஷன் பார்த்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தின டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஷூ பில்டிங் கிட்டே வந்திருக்கோம். ஸோ அது வழி எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ நமக்கு மாதவரத்தில் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஸோ கலைசெல்வன் வந்திருக்கான். கலைசெல்வன் வந்து காலேஜில் கூட படிக்கிற பையன். ஸோ அவங்க வீடு பக்கத்தில் இருக்குன்றனால வந்திருக்கான். ரொம்ப கேமரா பார்த்தோன்னே பயப்படுறான்னு நினைக்கிறேன் பையன். ஆனால் இப்படிலாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உனக்கு எதாவது தெரியுமாடா இதை பற்றி, இந்த பில்டிங்கை பற்றி? சரி, ஓகே, நம்மளே போய் பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஷூ பில்டிங்கு. எவ்வளோ பொதராக இருக்குது பாருங்கள். சுத்தமாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ. ஸோ எல்லாம் இடிஞ்சு போய் அந்த ஜன்னல் கிட்டே இருக்கிற இதெல்லாம் வந்து நிறையா டெமாலிஷ் ஆகிருக்கு. ஸோ நம்மளால் போக முடியுதான்னு பார்க்குறோம். இல்லைனா
கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்குது பாருங்க, முள் செடி ஃபுல்லாக முள் செடி தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெளில இருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். சரி, மாதவரம் சைடு இந்த பக்கம் எதாவது வந்தீங்கன்னா இந்த ஷூ பில்டிங் பாருங்கள். இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. மெயின் ரோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ பில்டிங் தெரியும். ஸோ அந்த பக்கம் எதாவது வழி இருக்கான்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம உடச்சிட்டு போகிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறதுலே இதுக்கு இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து புதர் மண்டி போயிருக்கு, ஃபுல்லாக முள் செடியாக இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதஞ்சு போன நிலமையில தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இடிஞ்சு போய் இதுவான நிலமையில இருக்குது. பூட்டி வச்சுருக்காங்க. அது மேலே போய் ஒரு ஃப்ளோர் மாதிரி மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இது மாதிரி ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா ஒரு வியூ கிடைக்கும். பட் நம்மளால் போக முடியாது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு இது. ஒரே டைமில் இவ்வளோ பக்கத்தில் நின்று கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்குன்னு. கேமராவில் பார்ப்போம். இந்த ஷூ பில்டிங் இங்கே இருக்க லெதர் ஃபேக்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து அதே பாட்டில் பில்டிங்கோட பீரியடில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான். ஸோ இதுவும் இப்போ வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அப்படியே நிற்பீங்க. அப்போ நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி உள்ளடா. ஸோ இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு புது ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். பாலடைஞ்ச இடங்கள். இதை நான் வந்து ஹாண்டடுன்னு சொல்லி போட்டேன்னா நல்லா வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு மோசமாக இருக்குது எல்லாமே கண்டிஷனு. ஸோ இன்னைக்கு கலை வந்து காலையில் சீக்கிரமாக கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தான். பட் ஆனாலும் வந்துட்டான் பையன். வந்துட்டு பாதிரி இப்போ திரும்ப இன்டர்ன்ஷிப்புக்கு போயிட்டுருக்கான். படிக்கிறக்கும். ஏய், நீ வேலைக்கு போகிறவன், நீ பேசக்கூடாது. நான் ஒருத்தன் தாங்க இந்த மாதிரி யூடியூப்ல சுற்றிட்டு இருக்கேன். இவர் ஒருத்தன் இன்டர்ன்ஷிப் போகிறான், வேலைக்கு போகிறான். பாருங்க, யூடியூப் தான் நமக்கு எதி. 10 ரூபா தானே, 10 ஜிபி கூட பண்ண மாட்டானுங்களா அவனுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. பாய். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ்லாம் நான் எடுத்து போடுறேன். ஒரு சீரீஸ் மாதிரி போடுறேன் நான் அதை. ஸோ பண்ணிவிடுங்க.